ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் போச்சு ஓரளவுக்கு போச்சு. குறிப்பாக விஜய் பார்வதியோட ரசிகர்களுக்கு செம்ம மாசான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். கமருதீனுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம் நடந்துச்சு. கமரு ரசிகர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து எஃப்ஜேவையும் மாதிரியும் வச்சு செய்யும் செஞ்சார், கூடவே சபரியும் செஞ்சார். சபரிக்கு ஏன் செஞ்சார் அப்படின்னா, சார் நான் குணா மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணேன் சார், சிவகாமின்னு உள்ள ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன் சார், அவங்களோட பொருளை எடுத்து வந்துடுவேன் சார், அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதை திருப்பி கொடுப்பேன் சார். சார் நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்குது சார், ஆனால் நாங்கள் வரவே இல்லை சார், டல்லாக இருந்துச்சு சார்ன்றார் விஜய் சேதுபதி நம்ம சபரியை. எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஆனால் இவர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் முத்திரை குத்துறாங்க. இதனால தான் நான் நினைக்க சொன்னால் இவர் அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சனால தான் போட்டாங்க. இப்போ அடுத்தது ஆதரி எஃப்ஜே வச்சு செய்கிறார். ஏன் செய்கிறார் அப்படின்னா, ஆதரி ஏன் அவர் கலாச்சாரம்னா, ரெண்டாவது வாட்டி வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம். முதல்ல அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ மக்கள் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆதரி ரெண்டாவது வாட்டி வந்திருக்காங்க, எந்தவோ பண்ண போகிறாங்கன்னு. உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க? சோகந்த் சார். சோகந்த்னா லவ் ஃபெயிலியர் தானே. உங்களுக்கு சரி, இந்த நகையை நீங்கள் காப்பாற்றினாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நீங்கள் யாரையாவது லவ்வை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம்ல. எவ்வளோ விஷயம் இருக்க வேண்டாங்க. ஆமாம் சார், கரெக்ட் தான். எனக்கு செல்ஃப் டவுட் வந்துச்சு. செல்ஃப் டவுட் வந்துடுதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த பலகையில் நான் ஐ ட்ரைட் லெவல் பெஸ்ட்டுன்னு போட்டிங்க? இல்லை சார், பெஸ்ட்டாக தான் பண்ணேன் சார், நான் ட்ரை பண்ணேன்னு. நீங்கள் ட்ரை பண்ணலைன்னு சொல்லாமல் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டார். பாவம், மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆதரி நான் எவ்வளோ பண்ணேன், நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் உட்காந்து செமையாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி எஃப்ஜிஓ போட்டு கலாச்சார். ஏன்னா இவர் ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறார். அவரோட கேரக்டர் என்னென்னு, நான் இன்ட்ரோவர்ட், அவன் பேச மாட்டான் அப்படின்னு. சரிப்பா, அவன் பேச மாட்டான், சரி, உன்னை சுற்றி இவ்வளோ கேரக்டர் இருக்குல்ல, அவங்க முன்னாடி நீ தெரியணுன்னா நீ ஏதாவது பண்ணோம்ல, பண்ணாமல் சைலண்டாக இருந்தால் நீ வெளியே எப்படி தெரிவே அப்படின்னு அவர் கேட்டவொன்னே, ஐயோ இதை நம்ம மறந்துட்டோமே, நம்மளுக்கு இப்போ என்ன பாயிண்ட்டு. இதே இது விஜய் பார்வை சொல்லியிருந்தா, ஆமாம் ஆமாம் சீப்பா சொல்லியிருப்பார். இவங்ககிட்ட சொன்னாங்களா, இப்போ சொல்ல வேண்டியதானே, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ வச்சு செஞ்சார் விஜய் பார்வதியும் ஆதரியும். இதில் வேறு அவர் ரொம்ப இப்படி தெம்பாக வேறு இருக்கார். நான் நல்லா பண்ணேன். நீங்கள் நல்லா பண்ணலன்னா ஏன் இது பண்ண போகிறாங்க? அதே மாதிரி இதே இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். தனியாக கொடுத்துதான் வச்சுக்கோங்க. தனியாக எல்லாருக்குமே இந்த டான்ஸ் மாரத்தான், அதுக்கப்புறம் ஆல் மாரத்தான்லாம் கொடுப்பாங்களா முன்னாடி, அவங்கவுங்க தனித்தனியாக விளையாடுங்க, குரூப்பே இல்லாமல். அதில் கண்டிப்பாக எஃப்ஜே செம்மையாக பண்ணியிருப்பார். ஏன்னா அது குரூப் விளையாட்டு கிடையாது, தனி. அதில் நம்ம பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம எஃப்ஜே மட்டும் எப்பயுமே தனியாக பயங்கரமாக பண்ணுவார். குரூப்புனா மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் குரூப்பில் அவங்களுடைய ராஜா மாத்தா சபரியெலாம் இருந்தாங்கன்னா பயங்கரமாக பண்ணுவார். இதே இது விஜய் பார்வதி கமருதி இந்த மாதிரி ஆளுங்க தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. என்னத்தை சொல்ல. ஆனால் பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணார். அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு செம்மையான பாராட்டு கிடச்சிது. நல்லா பண்ணிங்க நத்தக்கண்ணி அப்படின்னு. அதே மாதிரி பாருங்களேன், அவங்க பேர் வைக்கிறது எல்லாமே ரொம்ப, அதாவது பரவாயில்ல, என்ன கலாச்சாரம் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு அந்த கண்ணு சம்மந்தமாக வைக்கிறன்ற மாதிரி பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள். என்னை யாராக கலாச்சிட்டு போட்டோம் பரவாயில்ல, இருந்தாலும் நான் அப்படி தான் வைப்பன்ற மாதிரி பண்ணுறாங்களா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கப்புறமா அது எஃப்ஜே திருவாரா? அதே மாதிரி இப்போ எஃப்ஜேவும் வெளியில் போகலன்னு அப்டேட் வந்துருச்சு. பிரஜன் தான் போகிறான்னு அப்டேட் வந்திருக்கு. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களாக.